வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லாச்சா பரோட்டா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொண்டு கொடுங்க. மெட்ராஸ் கிச்சன் ஜர்னிக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு, எண்ணெய், தண்ணி சேர்த்து, அதாவது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் மாவு பசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். பசைஞ்சு ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து உருண்டை போட்டு வச்சுக்கலாம். கொத்தமல்லி இல்லைனா புதினா ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். புதினா எடுத்தாலும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. புதினா நல்லா கட் பண்ணி தண்ணியில் அலசிட்டு காய வச்சு பண்ணோம். நான் இப்போது கொத்தமல்லி எடுத்து தண்ணியில் அலசிட்டு கொஞ்சம் உலர்த்தியிருக்கேன். அதாவது காய வைக்கிறதுனா உள்ளுக்குள்ளேயே அப்படியே காட்டன் துணியிலே போட்டு நிழல்லே வச்சிடலாம். தண்ணி இருக்கக்கூடாது. இப்போது சப்பாத்தி மாவு நல்லா உருட்டிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு சாட் மசாலா, இது ஆப்ஷனல். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் பிடிக்குன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அவ்வளோவா தெரியாது, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாட் மசாலா கொஞ்சமாக போட்டுட்டு அதில் மேலே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்க புதினா ஆறு கொத்தமல்லி ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த மாவில் போட்டு தேய்க்கும் போது தண்ணி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மாவு ரொம்ப அப்படியே கிழிஞ்சி வந்துடும், சரியாக வராது. அதனால தண்ணி உலர்த்திட்டு போட்டோம்னா கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் பரோட்டா செய்கிறதுக்கும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக லேயர் வரும். இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறமா ஒன்று எடுத்து மேலே லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு இதை சப்பாத்தி கட்டை வச்சு திரட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தி திரட்ட வேண்டாம். அழுத்தி திரட்டோன்னா அந்த லேயர் நம்மளுக்கு சரியாக வராது. கொஞ்சம் லைட்டாக வச்சு நல்லா திரட்டிக்கலாம். இப்போ திரட்டியாச்சு பாருங்கள். இப்போவே லேயர் நம்மளுக்கு தெரியும். இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். கடல காய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 பக்கமும் திருப்பி வெந்து வர அளவுக்கு போட்டு எடுத்துடலாம். இது சூப்பரான டின்னர் ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைமில் டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ போட்டாச்சு. இப்போ அதே சூட்லேயே நல்லா அந்த சூடோடு இருக்கும்போதே அடிச்சுக்கலாம். சூப்பராக லேயர் வந்திருக்கு பாருங்கள். நல்லா வந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்கும். இந்த லாச்சா பரோட்டா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். இது கூட சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, வெறும் தயிர் இருந்தால் போதும், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. மெட்ராஸ் கிச்சன் ஜர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.